வெல்கம் டு தமிழ் துருப்பு. இது உண்மை தகவல். நான் உங்கள் தோழன். இன்னைக்கு வீடியோல இபிஎஃப் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு யூமேங்கா ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு வியூ பாஸ்புக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. நான் ஏரோ மார்க்ல காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு நீங்க வியூ பாஸ்புக்னு மேலே டைப் பண்றீங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் வந்தோடனே எப்படி யுஏஎன் நம்பர் உங்களோட 12 டிஜிட் யுஏஎன் நம்பர் அங்க என்டர் பண்ணுங்க. உங்களோட யுஏஎன் நம்பர் தெரியலன்னா ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல போய் யுஏஎன் நம்பர் எப்படி பார்க்கணும்னு பாருங்க. இதுக்கடுத்து சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். இந்த இதுவ நான் உங்களோட ப்ரொஃபைல்லயே வச்சுக்கட்டுமா? அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கட்டுமா? அப்படின்னு கேட்கும். நீங்க அலோவ் குடுத்தீங்க. அலோவ் குடுத்தீங்கன்னா எப்பலாம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றீங்களோ, அப்பலாம் உங்களுக்கு உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் மேலேயே காட்டுங்க. ஒன்ஸ் நீங்க இத ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஓடிபி போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா, உள்ள போனீங்கன்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ், உங்களோட எம்ப்ளாயி ஐடிலாம் காட்டுங்க. நீங்க இப்போ 4 டூ 5 கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா, டிஃபரெண்ட் கம்பெனிஸ் காட்டும். இப்ப இதுல ஒரு கம்பெனி இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட பேலன்ஸ் வரும். வியூ பாஸ்புக் வரும். இதுல உங்களோட நேமு, உங்களோட மெம்பர் ஐடி, உங்களோட எஸ்டாபிளிஷ்மென்ட் நம்பர், ஆஃபீஸ் நேமு, உங்க எம்ப்ளாயி ஷேரு, பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே இருக்குங்க. இதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, எப்பப்போ எவ்ரி மந்த் டெபாசிட்டோட அமௌண்ட் உங்களுக்கு கிளியரா காட்டும். அதுக்கு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, எம்ப்ளாயரோட ஷேர் எவ்வளோ, உங்களுக்கு டோட்டல் பென்ஷன் எவ்வளோ வந்திருக்கு. கீழ டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது பாஸ்புக்காவே வந்துருங்க. ஒன்ஸ் டவுன்லோட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி எதுல ஓப்பன் பண்ணுன்னு கேட்கும். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி OneDriveல குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆப்ஷன்ல எவ்ரி மந்த் எவ்வளோ பே ஆயிருக்கு, டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, கிளியரா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்துரும். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி, நீங்க உங்களோட மந்த் கான்ட்ரிபியூஷன பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு உங்க பிஎஃப் எப்படி கிளைம் பண்ணணும்னு வேணும்னா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பிஎஃப் எப்படி கிளைம் பண்றதுன்னு. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கங்க. நன்றி.